திருச்செந்தூர் ராஜகோபுரத்தில் அமையவுள்ள முருகனின் வேல் எப்பொழுது அமைய உள்ளது தெரியுமா? முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருவார்கள். திருவிழா நாட்கள் மற்றும் விடுமுறை தினங்களில் பல்வேறு மாநிலங்கள் மற்றும் நாடுகளில் இருந்து பக்தர்கள் வருகை தருவது வழக்கம். இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் திருப்பணிகள் நடந்து வருகிறது. மேலும் வருகின்ற ஜூலை மாதம் 7ஆம் தேதி கும்பாபிஷேகமும் நடைபெற உள்ளது. இதற்காக கோவில் ராஜகோபுரம், கும்ப கலசங்கள், விடுதிகள், கோவில் வளாகங்கள் அனைத்தும் சீரமைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் திருச்செந்தூருக்கும் முருகன் கோவிலில் உள்ள ராஜகோபுரத்திற்கும் பொட்டு வைத்தது போல் இருக்கும் மின் விளக்கால் வடிவமைக்கப்பட்ட 40 அடி உயரம் கொண்ட வேலும் மாற்றப்பட்டு புதியதாக வடிவமைக்கப்பட்டு பொருத்தப்பட உள்ளது. முன்பு ராஜகோபுரத்தில் நீல நிறத்தில் மேலே உள்ள 4 அடுக்குகளில் நிறுவப்பட்டிருந்த இந்த வேல் கீழே ஓம் என்ற வாசகத்துடன் வேலுக்கு மேல் திருநீறு பூசியது போல் அலங்கரிக்கப்பட்டு காட்சியளித்தது. இந்த நிலையில் தற்பொழுது திருப்பணிகள் நடந்து வரும் நிலையில் பழைய வேல் ராஜகோபுரத்தில் இருந்து அகற்றப்பட்டு புதிய வேல் பொருத்தப்பட உள்ளது. இதற்காக வடிவமைக்கப்பட்ட புதிய வேல் கோவிலுக்கு வந்துள்ளது. கோவில் ராஜகோபுரத்தில் அருகே உள்ள பிரகாரத்தில் மேல்தளத்தில் பிளாஸ்டிக் கவர்கள் மூலம் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. ராஜகோபுரம் பணிகள் நிறைவடைந்தவுடன் இந்த வேல் 6வது தளத்தில் இருந்து 9வது தளம் வரை பொருத்தப்பட உள்ளது. புதியதாக பொருத்தப்பட உள்ள இந்த வேல் 3 பிரிவுகளாக உள்ளது. கீழே உள்ள பிரிவில் ஓம் என்ற வாசகம் பொறிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே ராஜகோபுரத்தில் இருந்த வேல் சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து பார்த்தாலும் தெரியும் அளவுக்கு அமைக்கப்பட்டிருந்தது. அதேபோல் இந்த வேலும் பக்தர்கள் மனதில் நீங்கா இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.